ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டியூட்டோரியல் 10ல் இருக்கின்ற கொஷின்ஸை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் முதலாவது கேள்வியை இப்போ பார்ப்போம். ஒரு அமுக்கப்படுத்திய பெரிய மேல்நிலை தொட்டியில் இருந்து அடர்த்தி டியை உடைய ஒரு திரவம் கிடையாக பதிக்கப்பட்ட ஒரு குழாய் வழியே மாறாத ஒரு கதி வியுடன் செல்கிறது. குழாயானது ஓர் ஆழம் குறைந்த சேற்று நீர் உள்ள பிரதேசத்தினூடாக உருவில் காட்டப்பட்டவாறு செல்கிறது. மேல்நிலை தொட்டியில் திரவ மேற்பரப்புக்கு மேலே உள்ள அமுக்கம் பிரஷர் தந்திருக்காங்க. ஸோ இது வந்து பெருசா பந்தியா தந்திருந்தாலும் அது ஃபுல்லாவே உங்களுக்கு என்ன தந்திருக்காங்கன்னா படத்திலே குறிச்சு காட்டிட்டாங்க. ஸோ அவ்வாறு இருக்குன்னு தந்திருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் நாங்க பாயிண்ட் பண்ணணும் என்னது, குழாய் வழியே மாறா கதியோட போதா. ஸோ கட்டாயம் என்ன நடக்க போது, இந்த குழாய் ஃபுல்லாவே மாறா கதியோட தான் போயிருக்கு. ஸோ இதை என்னவா இருக்கலாம், இதை வந்து நாங்க பீன் எடுப்போம். ஸோ மாறாத கதி பியோட போகுது. ஸோ அது இப்போ ஓகே. சரி, இப்ப பாத்தீங்கன்னா வழி மேல்நிலை தொட்டியில இருக்கிற அமுக்கம், உள்ளுக்குள்ள இருக்கிற அமுக்கம் வந்து பியா இருக்குது. அதே மாதிரி வளிமண்டல அமுக்கம் பி நோட்டு தந்திருக்காங்க. ஸோ இப்போ இதுல என்ன நடக்குதுன்னா, எக்ஸ்ல ஒரு சின்ன ஒரு வெடிப்பு இருக்கு. ஸோ அவ்வாறு வெடிப்பு இருக்கா, அதுக்கு மேல என்ன நடந்திருக்குன்னா சேற்று நீர் இருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, சேற்று நீர் குழாயினுள்ளே கசிப்பதற்கான நிபந்தனை கேட்டிருக்காங்க. அதை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தரவு தந்திருக்காங்க. அவ்வாறு கசியும் போது அது இந்த கதி மாறையிலேருந்து எடுக்கட்டும், அதாவது தூய நீர் அந்த அமுக்க தொட்டியிலேருந்து போயிட்டு இருக்குது. ஸோ அந்த அவ்வாறு போகும்போது அது கதி மாறையில இந்த சேற்று நீர் கசிகிறனால அந்த கதி மாறையிலேருந்து எடுக்கட்டான். ஸோ இப்போ எல்லா தரவும் படத்திலேயே குறிச்சிருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ கேட்ட கேள்வி என்னன்னா, சேற்று நீர் குழாய்க்குள்ள வரணும்னா என்ன கண்டிஷனா இருக்கணும். ஸோ எங்களுக்கு ஜென்ரலாவே தெரியும் என்னது, வெளியில வந்து அமுக்கம் பி நோட் இருக்கு தந்திருக்காங்க, வளிமண்டல அமுக்கம். ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிற அமுக்கம் வந்து அதை விட குறைவாக இருந்தா தான் என்ன நடக்கும், ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த சேற்று தண்ணிக்கு உள்நோக்கி ஒரு ஃபோர்ஸ் கிடைக்க என்ன செய்யும், உள்நோக்கி வந்துடும். இந்த அமுக்கம் கூடிய இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு அந்த தண்ணி போகும். ஸோ பி நோட் வந்து பிஏ விட, அதாவது ஏன் இடம் எடுக்கிறேன் அதுல என்ன அமுக்கம்னு நாங்க எடுத்தான் காணணும். ஸோ ஏன் எடுப்போம். ஸோ ஏன் இடத்துல இருந்த அந்த அமுக்கம் வந்து கூடவாக இருந்தால் கட்டாயம் என்ன நடக்க போகுது, சேற்று தண்ணி உள்ளுக்கு வரும். ஸோ அதாவது அமுக்கம் கூடிய இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு அந்த சேற்று தண்ணி போகும். ஏதாவது ஒரு திரவத்தை எடுத்தீங்கன்னாவே அமுக்கம் கூடிய இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு தான் போகுது. அந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க அங்கால கொண்டு போகலாம். அதையும் நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு பார்க்கவே தெரியும் என்னது, இதுல வந்து சமநிலைகள் தந்திருக்காங்க, பிரஷரும் வந்திருக்கு. பி நோட்டை ரிலேட் பண்ணணும். ஆகவே கட்டாயம் என்ன சொல்லலாம், பி நோட் வரணும்னா பிஏ விட கட்டாயமா கூட இருந்தா தான் என்ன செய்யும், சேற்று தண்ணிக்கு பிரஷர் கூட கிடைக்கும். மேல பிரஷர் கூட இருக்கனால குறைஞ்ச இடத்துக்கு வர பார்க்கும். ஸோ டக்குன்னு உள்ளுக்குள்ள இறங்கும். ஸோ அவ்வாறுதான் கதை போது. இதுதான் நிபந்தனை. ஸோ இப்போ அடுத்த பிரச்சனை, இப்போ இந்த இடத்துல இருக்க அமுக்கம், உள்ளுக்குள்ள இருக்க அமுக்கத்தை எப்படி காணலாம். ஸோ அதை எப்படி காணலாம்டா, இப்போ எங்களுக்கு தெரியும் அமுக்கம் கதை வரும்போதே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் என்ன, பெர்னோலிஸ் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்னது, அருவிக்கோட்டு பாய்ச்சல் எடுக்கணும், ஸ்டீம் ஃப்ளோ, ஸ்டீம் லைன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து அருவிக்கோட்டு பாய்ச்சல் எடுத்த என்ன நடக்கும், இதுக்குள்ளால வந்து இப்படி இதுக்குள்ளால ஓட போகுது. ஸோ இந்த ஸ்டீம் லைனையே எடுப்போம். ஸோ இப்போ என்ன செய்யலாம், இங்கிருந்து இந்த இடத்துல இருந்து இந்த ஆரம்ப இடத்துக்கு என்ன செய்யலாம், பெர்னோலிஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ண போறோம். ரீசன் அந்த இடத்துல நாங்கள் அமுக்கம் தேவை. ஸோ இந்த இடத்துல அமுக்கத்தை காணணும்னா கட்டாயமே நாங்கள் பெர்னோலிஸ் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் ஆரம்ப இடத்துல இருந்து யூஸ் பண்ணலாம். வேண்டாம், உள்ளுக்கு ப்ரெஷர் பின்னு தான் இருக்கு, கேபிட்டல் பி. ஸோ அதை ஈக்குவேட் பண்ணி காண பார்க்கணும். அதுதான் நாங்கள் இப்போ செய்ய போறோம். ஸோ அதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு ஈஸியா செய்யலாம்னா நீங்க வேணும்னா எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு படத்தை குறிச்சு வச்சிருந்தாலும் சரி. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அதே படம் தான் இங்க காட்டப்பட்டிருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து 0 பொட்டன்ஷியல் லெவல் ஒரு லெவல எடுக்கணும். ஒரு அழுத்த சக்தி மட்டும் 0 காட்டணும் ஒரு இடத்தை. அது தொடர்பாக தான் நாங்கள் உயரத்தை பார்ப்போம். இது எல்லா பேருக்கே தெரிஞ்சுக்கணும். அதாவது அழுத்த சக்தி மட்டும் 0 ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் மீதி எல்லாத்தையும் பார்ப்போம். எவ்வளவு உயரத்துல இருக்குது, அந்த பொருளுக்கு எவ்வளவு அழுத்த சக்தின்றதை எப்படி சொல்றோம்னா ஒரு மட்டத்தை நாங்க 0 லெவல் எடுப்போம். ஏன்னா புவியில வந்து எங்களுக்கு தெரியாது எது 0 லெவல் இல்லை. ஸோ ஒரு மட்டத்தை நாங்க 0வா எடுத்து அதுல இருந்து தான் ஒப்புடுவோம். ஸோ அந்த வகையில 0 பொட்டன்ஷியல் லெவல ஃபர்ஸ்டா குறிச்சிடுங்க. ஸோ இப்போ இதை நான் 0 பொட்டன்ஷியல் லெவலா எடுக்கலாம். ஆக்சுவலா நீங்க மேலேயும் எடுக்கலாம், விரும்பின மாதிரி எடுக்கலாம். ஸோ இப்போ இதை 0 பொட்டன்ஷியல் லெவலா எடுத்துட்டா நான் எடுக்கிற எதுக்குள்ளால அருவிப்பாய்ச்சல இந்த வழியான அருவிப்பாய்ச்சல தான் எடுக்க போறேன். அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் என்னது, இந்த இடத்துல அமுக்கத்தை காண போறோம் பிஏ. ஸோ இப்போ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அமுக்கம் என்னவா இருந்திருக்கு, பி பிளஸ் அழுத்த சக்தி என்னவா இருந்திருக்கு, ஹெச் இன்டு டென்சிட்டியை டின்னு எடுத்தோம்னா ஹெச்டிஜின்னு இருந்திருக்கு. பிளஸ் என்னொன்று இருக்கணும் என்னது,
அதுல இருக்கிற இயக்க சக்தி. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அதுல இயக்க சக்தியை நீங்க புறக்கணிக்கலாம். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தொட்டியில் உள்ள திரவ மட்டம் வந்து என்ன நடந்திருக்கா, தரையிலிருந்து ஒரு மாறா உயரத்திலேயே இருக்கா. ஸோ என்ன சொல்ல வராங்க, அது வந்து குறைகிறது, அதாவது அதே உயரத்திலேயே இருக்காம அந்த தொட்டியின நீர்மட்டம். ஸோ என்ன மீனிங், இதுல இருந்து குறையிறத நீங்க புறக்கணிங்க, இதுல இருந்து அந்த தண்ணி கீழே இறங்குற அளவை நீங்க புறக்கணிக்கலாம். ஏன்னா மிக மிக குறைவா இருக்கு இதுல பரப்பு கூட. ஸோ இதுல வந்து வெலோசிட்டி மிக குறைவா இருக்க போகுது, இதோட ஒப்பிடும்போது இதுல பரப்பு மிக கூட. ஆகவே இந்த வெலோசிட்டியை நாங்க என்ன செய்யலாம், இந்த வெலோசிட்டியோட ஒப்பிடும்போது புறக்கணிக்கலாம். அதனாலதானே என்ன செய்திருக்கோம், நீங்க ஒன்றுமே மென்ஷன் பண்ண ஜீரோன்னே எடுத்துடலாம். ஏன்னா இதோட ஒப்பிடும்போது, அதாவது ஏல இருக்கிற அந்த வேகத்தோட ஒப்பிடும்போது பீல வந்து வேகம் குறைவு, அந்த மேல் பகுதியில வேகம் குறைவு. ஸோ இது எழுதியாச்சு. அதே மாதிரி இப்ப ஏல சாப்பிடுறது மேலேன்னு இருக்கும்போது பிரஷர் எங்களுக்கு தெரியாது. ஸோ பி என்று போடலாம். பிளஸ் இதுல வந்து அழுத்த சக்தி மட்டம் பூஜ்ஜியமான இடத்தை தான் நாங்க இங்க எடுத்திருக்கோம். ஏல தான் அழுத்த சக்தி மட்டம் பூஜ்ஜியம் எடுத்துக்கோம். ஸோ ஹெச்டிஜி வந்து ஜீரோ, ஏன்னா ஹெச் வந்து இல்லை, அதாவது இந்த ஜீரோ பொட்டன்ஷியல் லெவல்ல இருந்து அந்த இடத்துலயே என்ன நடக்க போகுது, இந்த பி ஏ இந்த பாயிண்ட் இருக்கு, ஏ பாயிண்ட் இருக்கு. ஸோ அதில் இருக்கிற அழுத்த சக்தி ஜீரோவா இருக்கும். பிளஸ் என்னவா இருக்க போகுது, கைனடிக் எனர்ஜி, ஓரளவு கனவுல காணப்படுற இயக்க சக்தி. ஸோ என்ன வேற சமன்பாடு, half d u square. ஸோ இதுல முக்கியமான போய் அவன் தந்திருந்தான், கீழே முழுவதும் அந்த குழாய் முழுவதும் என்ன சீரான வேகம். ஸோ இங்க வெலோசிட்டி தந்திருக்கனால கொண்டு போய் இங்க பயன்படுத்தணும்னு இல்லை, அவனுங்களை குழப்பவன் தந்திருக்கலாம். இது ஒரு சீரா போறது, குழாய் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப என்ன நடக்கும், இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும், யூ இருக்க போகுது, இந்த இடத்துலயும் யூ தான் இருந்திருக்கு. ஸோ இயக்க சக்தி என்ன பண்ணலாம், half d u square. ஸோ இதை எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அடுத்தது எங்களுக்கு காணணும் என்ன, பிஏ காணணும். ஸோ பிஏ எடுவாய் மாதிரி செய்தீங்கன்னா வரப்போது என்னது, பி பிளஸ் ஹெச்டிஜி மைனஸ் half d u square. ஸோ இப்போ அடுத்தது சேற்று நீர் உள்ளுக்க கசியணும்னா நான் சொன்ன மாதிரி என்னது, மேல பிரஷர் கூடவா இருந்து கீழே பிரஷர் குறைவா இருந்தா தான் சேற்று தண்ணி என்ன செய்யும், பிரஷர் கூடிய இடத்துல இருந்து பிரஷர் குறைஞ்ச இடத்துக்கு ஓடும். ஸோ என்ன சொல்லலாம், பிஏக்கு பதிலாக இதை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். ஸோ இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, முதலாவது போய் நீங்க எடுக்க வேண்டியது பிஏ வந்து லெஸ் தேன் பி நோட்னு எடுத்து நீங்க தான் என்ன செய்யலாம், அந்த கசிவதற்கான அந்த நிபந்தனையை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா தான் பெர்னோலிஸ் பிரின்சிபல் யூஸ் பண்றது நார்மல், நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ணி பழகிப்பீங்க. இந்த நிபந்தனையை கண்டுபிடிச்சீங்கன்னா தான் அங்கால ஃபர்தரா நீங்க ஸ்டெப்ஸை போடலாம். ஸோ தொடர்ச்சியா அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஸோ இதுல வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து பீன்னு வந்திருக்கு, ஆனா இதுல வந்து யூ தான் வந்திருக்கும், ஃபுல்லாவே யூ தான், வெலோசிட்டி எல்லாமே யூவோட தான் வந்திருக்கு. ஸோ தொடர்ச்சியாக அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு செவ்வக குற்றி ஒரு சாய்தளத்தின் மீது ஓய்வில் உள்ளது, ரெஸ்ட்ல இருக்கா. குற்றியினால் சாய்தளத்தின் மீது உயர்த்தப்படும் விளையில் விசை எஃபின் திசையை மிகச்சிறந்த வகையில் வாயை குறிப்பது என்னன்னு கேட்கிறாங்க. இந்த சாய்தளத்துல மேல ரெஸ்ட்ல இருக்கு இந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் மேல இவர் கொடுக்கிற ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அதாவது அந்த சாய்தளம் கொடுக்கின்ற அந்த விளையில் விசை எஃப் திசையை கேட்டிருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல கேட்டிருக்கிறது வந்து குற்றியினால் சாய்தளத்துக்கு, சாரி. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு, குற்றியினால சாய்தளத்துக்கு கொடுக்குற விசை என்ன, விளையில் விசையை கேட்டிருக்காங்க, உயர்த்தப்படும் விளையில் விசையை கேட்டிருக்காங்க. ஸோ இதை எங்களுக்கு டிரெக்டா காட்டுறதுக்கு பதிலா நாங்க மாத்தி கண்டாலும் ஓகே. என்னது, சாய்தளம் குற்றிக்கு கொடுக்கறத கண்டோம்னா நியூட்டனோட மூன்றாம் விதிப்படி என்ன சொல்லலாம், குற்றி சாய்தளத்துக்கு கொடுக்கறது அதே பெருமை எதிர் திசையில இருக்கு. ஸோ இப்ப நாங்க என்னது காணலாம், குற்றிக்கு காணோம், குற்றிக்கு சாய்தளம் எவ்வாறு கொடுக்குறத பார்ப்போம். ஸோ குற்றி வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ குற்றிக்கு என்ன நடக்கும், ஒரு செவ்வன் மறுத்தாக்கம் இருக்கும், அதே நேரம் கட்டாயம் என்ன நடந்து கொண்டு இந்த ஃபிக்ஷன் இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் யார் கொடுத்திருப்பார், இந்த சாய்தளம், இந்த நிலம் தான் கொடுத்துருக்கு, இந்த சர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ இது இந்த விளையில் விசை எங்க பக்கம் இருக்க போகுது, அதை நாங்க காணணும். இந்த அதை காண்றதுக்கு ஈஸி என்ன, இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த மூன்று விசைகள் தொழிற்பட்டு தான் சமநிலையில் இருந்துக்கணும். கட்டாயமா இந்த வெயிட் இருந்திருக்கு, அதை விட இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருந்திருக்கும், அதை விட ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருந்திருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த மூன்று விசையும் தொழிற்பட்டு இந்த பொருள் சமநிலையில் இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம், ஏதாவது ரெண்டு விசைகளோட விளைவில் என்னவா இருக்கணும், மூன்றாவது விசைக்கு பெர்மனன்ட்ல சமனாகும் திசையில எதிராக இருக்கணும். ஸோ விளைவு விசை எப்படி இருக்கு, இவ்வாறு இருக்கு, நிலை குத்தா இருக்கு. இதுதான் மெயினான பாயிண்ட். ஸோ இதுதான் என்னது, சாய்தளத்தால குற்றிக்கு வழங்கின விளைவு விசை இவ்வாறு வராது. இது வந்து என்னது, செவ்வனா கிடைக்கிறது தான் இது, அதாவது பெர்பெண்டிகுலரா கிடைக்கிற ஃபோர்ஸ் தான் அது சாய்தளத்துல இருந்து. ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸும் யார் கொடுத்திருப்பார், சாய்தளம் தான் கொடுத்திருப்பார். ஸோ இது ரெண்டுனையும் ரிசல்டன் காணணும். ரிசல்டன்ட காண்றதுக்கு
இல்ல பெருமன் ஒன்றும் தெரியல, மேக்னிடியூட் ஒன்றுமே தெரியல. ஸோ ஈஸியா நீங்க காணணும் என்ன செய்யலாம், ரூல் எங்களுக்கு தெரியும் என்னது, 3 விசைகள் தொழிற்பட்ட ஒரு பொருள் ஈக்குலிபிரியத்துல இருக்குன்னா ஏதாவது 2 ரிசல்ட் வந்து தேர்ட் ஃபோர்ஸ்க்கு எப்படி இருக்கணும், மேக்னிடியூட்ல ஈக்குவலாகவும் ஆப்போசிட் டிரெக்ஷன்லயும் இருக்கணும். ஸோ அதை வச்சு சொல்ல வேண்டியது எஃப் ஃபோர்ஸ், அதாவது சாய்தளத்தால கொடுக்கப்பட்ட அந்த ஃபோர்ஸ் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், டபிள்யூக்கு வந்து நேர்கோட்லையும் ஆப்போசிட் டிரெக்ஷன்ல இவ்வாறு இருக்கு. ஸோ இப்போ கண்டுபிடிச்சாரு. ஸோ இதை டக்குன்னு ஆன்சர்னு போடுறது இல்லை. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, குற்றியினால் சாய்தளத்தின் மீது கொடுக்கின்ற விசை, குற்றி சாய்தளத்துக்கு கொடுக்குற விசை. இந்த விசை என்ன, சாய்தளம் குற்றிக்கு இந்த திசையில விளக்கும் போது மேல் நோக்கி வழங்க போகுது. நியூட்டன் 3ஆம் விதி என்ன சொல்லுது, சாய்தளம் குற்றிக்கு ஒரு விசையை கொடுத்தா குற்றி சாய்தளத்துக்கு விசையை கொடுக்கும். அது எப்படி இருக்கும், பருமண்ட சமன் எஃப் தான் வரப்போகுது. ஆனா என்ன நடக்கும், திசையில எதிரா இருக்கும். ஸோ இந்த திசையில இருக்க போகுது. ஸோ நிலைக்குத்தாக கீழ் நோக்கி பருமன் என்னவா இருக்க போகுது, எஃப் தான் இருக்க போகுது. ஸோ ஆன்சர் என்னவா இருக்க போகுது, தேர்ட் ஆப்ஷனா இருக்க போகுது. ஏன்னா மீதி எல்லாமே கொஞ்சம் சரிவுகள் தெரியுது. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலான செய்யற பிள்ளை என்னன்னா, மறுதாக்க விசை தாக்க விசை சொன்னோன்னு என்ன செய்வோம்னா, நாங்க நோமலா ஃபிக்ஷன் ஃபோர்ஸை கணக்கெடுக்க மாட்டோம். இதுதான் மறுதாக்க விசைன்னு நினைச்சிடுவோம். இது வந்து என்னவா இருக்கும், எப்ப மறுதாக்க விசையா இந்த நேர் விசை இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபிக்ஷன் இல்லாட்டி, ஃபிக்ஷன் இருந்தா நடக்க போகுது. இது இந்த ரிசல்ட் தான் என்னது, சாய்தளத்தால கொடுக்கப்படுற விசையா இருக்கு. இதுதான் கேஸா இருக்க போகுது. ஸோ ஆன்சர் எத்தனையா இருக்க போகுது, தேர்ட் ஆப்ஷனாக இருக்க போகுது. ஸோ அடுத்த கேள்வியை பார்ப்போம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஸோ ஒரு ஆறு ஒரு மாறா வேகம் வியில் உறுதியாக பாய்ந்தது. வெலோசிட்டி வியோட ஒரு ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. நீரின் அடர்த்தியிலும் பார்க்க குறைந்த அடர்த்தியுடைய ஒரு செவ்வக மரக்குற்றிய ஆற்றின் கரையை குறித்து நிலையாக இருக்குமாறு நீரின் மேற்பரப்புக்கு மேலே முதலில் வைக்கப்பட்டு பின்னர் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நீரில் மிதக்கும் நிபந்தனையை அடையும் வரை மெதுவாக தாழ்த்தி விடுவிக்கின்றனராம். பெருசா தந்திருக்க அந்த என்ன செய்திருக்காங்க, ஆற்றின் கரைக்கு பக்கத்துல இருந்து கொண்டு இது கொஞ்சமா நல்லா அமர்த்திட்டு மிதக்கக்கூடிய அளவுக்கு நன்றாக அமர்த்திட்டு மெதுவாக என்ன செய்யறாங்கன்னா ஓய்வுல இருந்து என்ன செய்யறாங்களா, விடுவிக்கிறாங்க. ஏன்னா வியின் திசையில் குற்றியின் தொடக்க கதி 0 என கொள்க. சோ வெலோசிட்டி 0வா இருக்கிற மாதிரி விடுவிக்கிறாங்க. குற்றியின் பின்னர் நிகழும் இயக்கத்தின் போது நீரின் விளைவாக குற்றி மீது தாக்கும் கணத்தாக்கு விசை, நீரின் மூலம் குற்றியின் மீது உண்டாக்கப்படும் பிசுக்கு விசை, குற்றியின் உந்தம். இது தொடர்பா கேட்டிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல 0வா இருக்கு, ரிவர் ஃப்ளோ ஆகுது வியோட. ஸோ ஃபர்ஸ்டா கேட்கறாங்க இம்பல்ஸ் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. அதாவது அந்த தண்ணியால இவருக்கு அந்த குற்றி மேல கிடைச்ச விசை என்ன நடக்கும் விசைக்கு. அதே மாதிரி என்ன கேட்கறாங்க, விஸ்கோசிட்டி, அதாவது பிசுக்குமை விசை. பிசுக்குமை விசை என்ன சொல்லலாம், உராய் விசை மாதிரி, திரவங்கள்ல தொலைப்பெற உராய் விசை. ஸோ அந்த உராய் விசைக்கு என்ன நடக்கும்னு கேட்கறாங்க. தேர்ட் கேட்கறாங்க உந்தத்துக்கு என்ன நடக்கும்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ண முதல் ஃபர்ஸ்டா பார்ப்போம் என்ன நடக்குது உண்மையிலே. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அந்த குற்றி 0வா இருக்கு, அப்படியே 0வா இருக்க முடியுமா, இருக்கல. ரீசன் என்ன, இவர்கிட்ட வெலோசிட்டி வந்து பியோட இருக்கிறார். அதாவது ஆறு என்ன செய்யறார், வி வேகத்தோட போயிட்டே இருக்கிறார். ஆறு வி வேகத்தோட போறனால என்ன செய்ய போகுது, இவரையும் பிடிச்சு தள்ள போறார். தள்ள என்ன நடக்க போகுது, இவர்கிட்ட வேகம் குறைஞ்சிட்டு வருவார். சாரி, இவர்கிட்ட வேகம் கூட்டிட்டு வர போறாரு. அந்த குற்றின வேகம் கூட்டிட்டு வர, ஏன்னா ஆரம்பத்துல 0 ஆனா நிக்கலாது. ஏன்னா வேறொரு யாரும் பிடிச்சு நாங்க இழுக்க போறது இல்ல. சோ நிக்கலாது. சோ ஆறு போய் தள்ள போகுது. தள்ளும் போது என்ன நடக்க போகுது, கொஞ்சம் கொஞ்சமா வேகம் கூட போற. சோ வேகம் கூடி கூடி என்ன நடக்க போகுது, ஒரு கட்டத்துல பி இந்த வேகத்துக்கு வருது இருக்கும். சோ அப்படி பி இந்த வேகத்துக்கு வந்தோடனே என்ன நடக்கும், ஆறு பிடிச்சு தள்ளணுமா, ஆறுல இருக்க தண்ணி பிடிச்சு தள்ளணுமா, இல்லையே அவருக்கு பீன ஒரு போர்ஸ் வேகம் கிடைச்சிட்டு அதே வேகத்துல போக போற. சோ கட்டாயம் என்னது, எந்த விசையும் தேவையில்லை, விளைவு விசை தேவையில்லை, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஒன்றும் தேவையில்லை. வி வெலோசிட்டிக்கு வந்த பிறகு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஒன்றும் தேவையில்லை. ஸோ இதுதான் நடக்கிற சினாரியோ. ஸோ இதை வச்சு என்னத்தை சொல்லலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னத்தை சொல்லலாம், உந்தத்தை பார்ப்போம். ஈஸியா சொல்லக்கூடியது என்னது, மொமெண்ட்டை பார்க்கலாம். ஸோ உந்தம்னு என்ன, திணிவு தர வேகம். ஸோ உந்தம் வந்து கூடுதல். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, வேகம் 0வா இருக்கு, பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கூடுது, கூடி மாறாம இருக்கு. ஸோ அதே உந்தத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படி வரப்போகுது, ஆரம்பத்துல உந்தம் எப்படி இருக்கும், 0வா இருக்கு, மொமெண்ட் 0, ஏன்னா வெலோசிட்டி 0. ஸோ 0வா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடி பிக்ஸ்டா இருக்கு. ஸோ அந்த ஆன்சர் இதுல இருக்குன்னு பார்ப்போம். உந்தத்துல முதலாவது தந்திருக்கான உயர் பெருமானத்தில் இருந்து 0க்கு குறைகின்றதுன்னு தர. ஸோ குறையல என்ன நடக்குது, கூடி மாறாம இருக்கு. ஸோ அதை பாத்தீங்கன்னா அதிகரித்து மாறாமல் இருக்கின்றது. இது ஓகேயா இருக்கும், இதுவும் ஒன்றேதான். அதே மாதிரி ஃபிஃப்த்தும் ஒன்றே. கட்டாயமா உயர் பெருமானத்துல இருந்து குறைஞ்சி 0 இல்லை, இதுல வேகம் 0வா இருக்கு.
ஸோ அந்த நேரத்துல மொமெண்ட் ஜீரோவா இருக்கு, பிறகு கூடிட்டு இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் இவ்வளோத்தையும் கண்டாச்சு. எத்தனையான செகண்ட், தேர்ட், ஃபிஃப்த் இதுக்குள்ளதான் ஆன்சர் வரும். இப்போ அடுத்தது பார்ப்போம், கணத்தாக்கு விசையை பற்றி பார்ப்போம். ஸோ கணத்தாக்கு விசை என்னது? இப்போ இந்த தண்ணி வந்து என்ன நடக்கும், தண்ணி வந்துட்டு இருக்கு. இப்போ இங்க இருக்க மூலக்கூறுகள் வந்து வந்துட்டு இருக்குது, ஆனா இவரால் போக இயலாது. இதை பிடிச்சு தள்ளிட்டு போகணும். இவர் போனா தான் இங்க இருக்கிற மூலக்கூறுகளும் வி வெலோசிட்டியோட போகலாம். இன்னைக்கு இருக்கிறது வி வெலோசிட்டியோட வருது, இவர் போகல. ஸோ என்ன நடக்கும், இவரை பிடிச்சு தள்ள போற. ஸோ இப்படி என்ன நடக்கும், தள்ளிட்டே இருப்பார். ஒரு கட்டத்துல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இவர்ட்ட வெலோசிட்டியும் வியா வந்துடும். அதுக்கு பிறகு இவர் தள்ளுவார பிடிச்சு தள்ள மாட்டாரே, இவரும் வியோட தான் வரார், இவரும் வியோட போறார். ஸோ ரெண்டு பேரும் தொட்டுட்டு இருப்பாங்க தவிர ஒன்றுல ஒன்று விசையை கொடுக்காது. ஸோ கட்டாயம் என்ன நடந்திருக்கு, ஆரம்பத்துல விசை இருந்துச்சு, பிறகு என்ன நடந்துச்சு, இந்த கணத்தாக்கு விசை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு என்னவா இருக்கு, ஜீரோ ஆகிடும். இதுதான் கேஸ். ஏன்னா ரெண்டும் ஒரே வெலோசிட்டிக்கு வந்த பிறகு இவர் பிடிச்சு தள்ளிட்டு இருக்க மாட்டார். ரெண்டுமே ஒரே வெலோசிட்டியோட போறாங்கன்னா ரெண்டும் தொடுவாங்க தவிர ஒன்று பிடிச்சு ஒன்று தள்ளுமா, கட்டாயமா இல்லை. இந்த கணத்தாக்கு விசை இருந்துச்சு, பிறகு இல்லாம இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்தியன் ஆன்சர் வேணும்னு பாத்தீங்கன்னா செகண்ட், ஃபோர்த், செகண்ட், தேர்ட் இல்லாட்டி ஃபிஃப்த் என்ன நடக்குது, அதிகரித்து மாறாமல் இருக்கின்றது தராங்க. அப்படி இல்லை, அதிகரிக்கல, என்ன செய்யுது, குறைவடைந்து, உயர் பெருமானத்துல இருந்து குறைவடைந்து பூஜ்ஜியத்துக்கு வருது. ஸோ இந்தியன் ஆன்சர் எல்லாம் இப்போதைக்கு தேர்ட் இல்லாட்டி ஃபிஃப்த். ரீசன் என்ன, ஃபர்ஸ்டா வந்து வெலோசிட்டி ஜீரோவா இருந்துச்சு, ஸோ பிடிச்சு தள்ளு. ஆனா இப்ப என்ன நடந்துடும், ஒரு கட்டத்துக்கு பிறகு வெலோசிட்டி வியா வந்த பிறகு பிடிச்சு தள்ள தேவையில்லை. இவரும் வியோட போற, பின்னுக்கு வர தண்ணியும் வியோட போது பிடிச்சு தள்ளாது. ஸோ தேர்ட் இல்லாட்டி ஃபிஃப்த் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்ததுதான் நாங்கள் பார்க்க போறது ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது விஸ்கோசிட்டின்னு சொல்லலாம். பிசுக்கு விசை கிட்டத்தட்ட நார்மலா சொன்னா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ். இந்த விஸ்கோசிட்டி எப்ப வரும், ஒன்று தொடர் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ்னா என்ன, ஒன்று தொடர்பாக ஒன்று இயங்க வெளிக்கிடும் போது அதை எதிர்க்கிற வகையில தொழிற்பெற விசை. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டுக்கும் இடையிலான பொது மேற்பரப்பு என்ன இருக்க போகுது, இதுதான் ரெண்டுக்கும் இடையிலானது. அதாவது நீரும் இருக்குது, இந்த திண்மமும் இருக்கு, ரெண்டு மேற்பரப்பும் இருக்கு. இந்த வலிய புறக்கணிக்க சொல்லிட்டாங்க, வலியலால வார இந்த ஃபிரிக்ஷனை புறக்கணிக்கிறாங்க, வலியால வார விஸ்கோசிட்டி. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த பரப்பு இருக்கு, இங்க கீழே நீர்ந்த மேற்பரப்பு இருக்கு. இப்ப ஆரம்பத்துல என்ன நடந்திருக்கு, இவர் ரெஸ்ட்ல இருக்கார், ஜீரோவா இருக்கிறார். ஆனா இவர் என்ன செய்திருக்கார், இந்த கீழே இருக்கிற நீர்ந்த மேற்பரப்பு ஓடிட்டு இருக்காரு, எவ்வளத்தோட வீண வெலோசிட்டியோட ஓடிட்டு இருக்காரு. சோ ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி வரும், கட்டாயமா ஒன்று தொடர்பாக இந்த மேற்பரப்பு தொடர்பாக கீழே இருக்க மேற்பரப்பு இயங்குது. சோ அதே எதிர்க்கிற வகையில என்ன செய்யணும், ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வரும். எந்த திசையில இருக்கு, இவரை எதிர்க்கிற மாதிரி தண்ணிக்கு இந்த டிரெக்ஷன்ல கிடைக்கும். அதே நேரம் என்ன நடக்கும், இவருக்கு இந்த பக்கமா கிடைக்கும், குற்றிக்கு இந்த பக்கமா கிடைக்கும், இம்பல்ஸும் கிடைக்கும், அது ஒரு விஷயம். அதே நேரம் என்ன நடக்குது, இந்த பிசுக்குமை விசையும் கிடைக்கும். ஏண்டா இவர் வந்து என்ன செய்வார், மேலே இருக்கிற பரப்பு என்ன செய்வார், தண்ணி போறதை தடுக்கிறதுக்காக ஆப்போசிட் டிரெக்ஷன்ல கொடுக்கும், எதிர் திசையில. நியூட்டன் தேர்ட்ல என்ன செய்யுது, அந்த குற்றி தண்ணிக்கு விசையை கொடுத்தா அந்த தண்ணி என்ன செய்யும், விசை அனுபவிச்ச தண்ணி திருப்பி குற்றிக்கு விசையை கொடுக்கும் எதிர் திசையில. சோ இப்படி கொடுக்க போகுது. சோ இப்படியே வேகம் கூடி கூடி ஒரு கட்டத்துல என்ன நடந்து, ரெண்டும் ஒரே வேகத்துக்கு வந்துடும். ரெண்டும் ஒரே வேகத்துக்கு வந்துட்டுண்டா ஒன்று சார்பாக ஒன்று இயங்குமா, இல்ல, ரெண்டும் இயங்குது. சோ ரெண்டும் வியோட போகுது. சோ கட்டாயம் என்ன நடக்க போகுது, ஒன்று சார்பாக ஒன்று இயங்காது. ஒன்று சார்பாக ஒன்று வேகம் எப்படி இருக்க போகுது, ஜீரோ. ஏன்னா ரெண்டுமே ஒரே வேகத்தோட போறாங்க. சோ அந்த நேரத்துல என்ன இருக்கும், பிசுக்குமை விசை, அதாவது விஸ்கோசிட்டி என்னவா இருக்க போகுது, ஜீரோவா இருக்க போகுது. சோ அதுவும் என்ன நடக்க போகுது, கணத்தாக்கு மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருக்கும், உயர் பெருமானத்துல இருக்கும், பிறகு குறைஞ்சு குறைஞ்சு எப்படி வரப்போகுது, பூஜ்ஜியத்துக்கு குறைகின்றது. ஸோ இதுல வந்து நீங்க ஈஸியா செய்யலாம், உங்களுக்கு தெரிஞ்ச செய்யலாம். முந்தத்தை பார்க்கலாம், முந்தத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு கணத்தாக்கு ஒரு ஐடியா வந்துடும். கடைசி நீங்க என்ன செய்யலாம், விஸ்கோசிட்டியை பாத்தீங்கன்னா அதுவுமே நடக்கும், உயர்ந்த பெருமானத்துல இருக்கும், பிறகு குறைஞ்சு ரெண்டுமே வெலோசிட்டி வியா வந்த பிறகு ஒன்று தொடர்பாக ஒன்று இயங்காது, ஒன்று தொடர்பாக மற்றது ரிலேட்டிவ் வெலோசிட்டி ஜீரோ, ஏன்னா ரெண்டும் வி. ஆகவே என்னவா இருக்க போகுது, பூஜ்ஜியத்துக்கு குறைய போகுது. ஸோ இந்த வீடியோல தொடர்ச்சியாக 3 கேள்விகள் பார்த்திருந்தோம். அடுத்த வீடியோல தொடர்ச்சியாக மீதி கேள்விகளை பார்க்கலாம். தேங்க்யூ.